ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எஸ்டர்டே வந்திருக்குன்னு சொன்னேன். ஆல்ரெடி எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இதில் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துச்சு. நான் எஸ்டர்டேவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது மாதிரி இதுக்கு அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையிலிருந்து 15/4/2024 இன்னையிலிருந்து நீங்க வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதோட அப்ளிகேஷன் டேட் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14/5/2024. கிட்டத்தட்ட ஒரு மாசம் டைம் இருக்கு. எந்த ஒரு எக்ஸாமுக்குமே எப்பவுமே ஒரு மாசம் டைம் கொடுப்பாங்க. நீங்க லாஸ்ட் மினிட்ல போய் நிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 15ல இருந்து 14 அந்த மாசம் 15ல இருந்து அடுத்த மாசம் 14க்குள்ள எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அதுக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. இது வந்து கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓபன் ஆகுமோ அதுக்கான டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போதே நீங்க கரெக்டா அப்ளை பண்ணிருங்க. உங்களோட நேமா இருக்கட்டும், இல்ல உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட ஃபாதர் நேம், அது மாதிரி என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே கரெக்டா கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டிவி போகும்போது பயப்பட வேண்டியது இருக்காது. ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்களே அப்ளை பண்ணுங்க. நீங்க ப்ரௌசிங் சென்டர் அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அந்த டைம் அவங்களுக்கு வந்து உங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே தெரியாது. இல்ல நீங்க பக்கத்துல உட்காந்து 1 by 1 சொல்லி அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி இந்த கான்ஸ்டபிளுக்கான வேகன்சிஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 4208 வேகன்சி சொல்லியிருக்காங்க. எல்லா ஆர்ஆர்பியும் சேர்த்தே 4208 வேகன்சி. ஓகே. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 28 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள நீங்க ஆர்ஆர்பியோட ஆர்பிஎஃபோட இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 25 வயசு வரைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எதுக்காக இப்படி மாத்திருக்காங்க? மினிமம் 18 மேக்ஸிமம் 28 வயசா இருக்கணும்னு எதுக்காக மாத்திருக்காங்கன்னா, இந்த கோவிட்-19 வந்துச்சு இல்லையா? ஸோ கோவிட் வந்துச்சு இல்லையா? ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பியில இருந்து அவங்க வந்து அந்த 3 வருஷம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஎல்பிக்கு கொடுத்தாங்க, டெக்னீஷியனுக்கு கொடுத்தாங்க, இப்போ வந்திருக்க ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கும் கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டபிளுக்கும் எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய என்டிபிசி இருக்கு இல்லையா, அதுக்கும் உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து அக்டோபர்ல வரக்கூடிய குரூப் டிக்கும் கண்டிப்பா 3 இயர்ஸ் கொடுப்பாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். எதுக்காகனா இந்த கோவிட்னால ஒரு 3 வருஷம் இதாயிருச்சு. அதனால நோட்டிபிகேஷனும் சரியா வரல. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் வயசாகிருச்சு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 மேக்ஸிமம் 28. இது போகையும் மற்ற கம்யூனிட்டிஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஸ்டூடெண்ட், அது போக எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்குலாம் இன்னும் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதை பத்தி நாம அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு B1 ஸ்டாண்டர்ட் இருந்தாலே போதும். நீங்கள் கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து என்ன பண்ணலாம், எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் சொல்லியிருக்காங்க. முன்னாடி 18ல இருந்து 25 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ 18ல இருந்து 28 மாற்றிருக்கோம். எதுக்காக அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த கோவிட்னால 3 இயர்ஸ் நமக்கு இதாயிடுச்சு இல்லையா, அதுக்காக 18ல இருந்து 28 வயசு வரை இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ மினிமம் 18 மேக்ஸிமம் 28 சொல்லியிருக்காங்களா. நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மேக்ஸிமம் ஏஜ் 28, இது கூட 5 ஆட் பண்ணுங்க, என்ன வரும் 33. அப்போ நீங்க எஸ்சி ஸ்டூடெண்டாவோ இல்ல எஸ்டி ஸ்டூடெண்டாவோ இருக்கீங்க அப்படின்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 18ல இருந்து 33 வயசுக்குள்ள உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். ஓகே. ஓபிசி நான் கிரீமி லேயர்ல வரீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 மேக்ஸிமம் 28 சொல்லியிருக்காங்களா, அந்த 28 கூட 31 ஆட் பண்ணுங்க. அப்போ 18ல இருந்து 31 வயசுக்குள்ள உங்களுக்கு இருந்துச்சு, நீங்க ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த ஆர்பிஎஃப் எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் டிவோர்ஸ் பண்ணிட்டோ இல்ல விடோவா இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க யூஆர்ல வரீங்கன்னா 2 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது 18ல இருந்து 30 வயசுக்குள்ள நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயர் வரீங்க, அதாவது பெண்களை சொல்றேன், ஃபீமேலு அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டோ இல்ல விடோவா இருக்காங்கன்னா அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ 18ல இருந்து எத்தனை 33 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். அதே எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா 18ல இருந்து 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டேட் ஆஃப் பர்த். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, சில பேருக்கு நம்மளோட ஏஜ் வந்து இப்போ 30 31 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அவங்க ரொம்ப தெளிவா டேட் ஆஃப் பர்த்தே கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அதாவது 18ல இருந்து 28 வயசுக்கான டேட் ஆஃப் பர்த் சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த 18ல இருந்து 28னா 2/7/1996 இதுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. அதாவது யூஆரா இருக்கீங்க. ஓகே. அதே இது ஓபிசி நான் கிரீமி லேயர்னா 2/7/1993 இதுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 2/7/1991 இதுக்கு முன்னாடி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடாது.
அதே மாதிரி லோயர் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2006க்கு அப்புறமா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கக்கூடாது. இதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜென்ரல் கேட்டகரி அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC/ST ஸ்டூடெண்ட்டு இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேனு ஃபீமேலாக இருக்கீங்க, அதே மாதிரி எக்கனாமிக்லி பேக்வர்டு கிளாஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணால் போதுமானது. இதுக்குள்ள ரீஃபண்டும் பண்ணிடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கனாலே, அந்த ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எக்ஸாம் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்க்க போகிறோம். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 2 லெவல் இருக்கும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அமையும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். இதை பற்றி நான் தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைனலாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க, எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு மெயிலில் ஒரு கால் லெட்டர் வரும், ஒரு ஹால் டிக்கெட் வரும். ஓகேவா? அதை நீங்கள் உங்களோட ரோல் நம்பரோ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஹால் டிக்கெட் எடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் திருநெல்வேலி இருக்கீங்க, எங்கனாலும் எக்ஸாம் சென்டர் போடுவாங்க ரயில்வேல. ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி அப்படின்னா திருநெல்வேலியை சுற்றி இருக்கக்கூடிய காலேஜ் பெரும்பாலும் PSN காலேஜில் தான் போடுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ மதுரைனா அது சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் எந்த காலேஜ் இருக்கோ அங்கே தான் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் சென்டர் எங்கே, எந்த காலேஜ், எத்தனை மணிக்கு உங்களுக்கு எக்ஸாம், எந்த டைமில் உங்களுக்கு எக்ஸாம், நீங்கள் எத்தனாவது ஷிஃப்ட் எழுதுறீங்கன்னு எல்லாமே உங்களோட ஹால் டிக்கெட்லேயே நீட்டாக உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி வந்துடும். அந்த ஹால் டிக்கெட்டும் அது கூட ஒரு ஐடி ப்ரூஃபும் எடுத்துட்டு நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு போவீங்க. ஓகேவா? ஸோ 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா RPF கான்ஸ்டபிளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் RPF கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு எழுதலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரிட்டன் டெஸ்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட் எவ்வளோ நேரம் நடக்கும்னா 90 நிமிஷம் நடக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது தான் 90 நிமிஷம் இருக்குது, 1.5 மணி நேரம் டைம் இருக்குன்னு தெரியும். ஆனால் அங்கே போய் நாம் கடகடன்னு டைம் ஓடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 120 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே, ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாமுக்கு போனாலுமே நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இருக்குது. 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்கு. அதே மாதிரி கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க் வரும். ஓகே, இது நான் நேற்று சொன்ன அதே கதை தான். இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் இப்போ மொத்தமாக 10 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க. 10ல் உங்களுக்கு எத்தனை கரெக்ட்னா 7 கரெக்ட். அப்போ 10க்கு 7 மார்க் தானே வரணும். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ போடுவாங்கன்னா 10க்கு 6 மார்க் தான் போடுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணியிருக்கீங்க. 3 கொஸ்டின் ராங்காக அட்டன் பண்ணியிருக்கா, 3 கொஸ்டின் தப்பு. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1/3 போச்சு அப்படின்னா 3 கொஸ்டினுக்கு எவ்வளோ போகும்? 3 × 1/3 போடும்போது 1 மார்க் போயிடும். நீங்கள் கரெக்டாக வாங்கியிருக்க மார்க்ல இருந்து 1 மார்க்கை ரெடியூஸ் பண்ணி போட்டுருவாங்க. ஓகே, அப்போ இது எதுக்கெல்லாம் இந்த நெகட்டிவ் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்டன் பண்ணி தப்பாக இருக்க கொஸ்டினுக்கு மட்டும்தான் நெகட்டிவ் மார்க்கு. அன்அட்டெம்ப்ட் கொஸ்டின், நீங்கள் அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால நெகட்டிவ் மார்க் இருக்குது. எதுலாம் தெரிஞ்ச கொஸ்டினோ எதுலாம் கரெக்டாக தெரியுமோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். சும்மா எல்லா கொஸ்டினையும் கிளிக் பண்ணி விட்டுறக்கூடாது. இது வந்து மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 120 மார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃபை நம்ம கிளியர் பண்ணணும். இல்லை அந்த கட் ஆஃபை விட அதிகமான மார்க் எடுக்கணும். அதை எடுத்தால் மட்டும்தான் நம்மளை அடுத்து PETக்கு கூப்பிடுவாங்க. ஓகேவா? இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் எல்லாமே நீட்டாக டீச் பண்ணியிருப்போம். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அதுக்கான சிலபஸ் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த CBT என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 120 கொஸ்டின், 120 மார்க்கா. என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கும். மேக்ஸில் 35 மார்க்கு, 35 கொஸ்டின் 35 மார்க்கு. ரீசனிங்கில் 35 கொஸ்டின் 35 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின் 50 மார்க்கு. இந்த மேக்ஸில் 35 மார்க்கும் என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து என்னென்ன டாப்பிக்ல இருந்தெல்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம், ஹோல் நம்பர்ஸ், டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷனு, அதுக்கப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, மென்சுரேஷனு, டேபிள் அண்ட் கிராஃபு, ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசனிங்கில் உள்ள டாபிக் சிலாஜிசமு, அதுக்கப்புறம் வந்து அனாலிசிஸ், ஜட்ஜ்மெண்ட், டெசிஷன் மேக்கிங், விஷுவல் மெமரி, இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே இதில் வந்துடும்னா ரீசனிங்ல வந்துடும். இது எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக டீச் பண்ணியிருப்போம். ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓவராலாக சொல்ல போனால் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே இதில் வந்துடும்னா ஜென்ரல் அவேர்னஸ்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும்.
இப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களால் இந்த ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா கான்ஸ்டபிள் பேப்பர் வந்து ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது ரிட்டன் டெஸ்ட். இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் 120க்கு அவங்க வச்சிருக்க கட் ஆஃபை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, அந்த கட் ஆஃபை கிராஸ் பண்ணிட்டீங்க, அதை விட அதிகமாகவே மார்க் வாங்கிட்டீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை திருப்பி பிஇடிக்கு கூப்பிடுவாங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஹால் டிக்கெட் வரும். ஓகேவா? இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஜஸ்ட் குவாலிஃபை ஆகணும். இந்த பிஇடியில் உங்களுக்கு மார்க் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த மார்க் எடுத்துகிட்டு போய் ஃபைனலாக எதுக்குமே கால்குலேட் பண்ண மாட்டாங்க. உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் எந்த மார்க்கை வச்சு அமையும் பார்த்தீங்கன்னா இந்த 120க்கு நீங்கள் எடுத்திருக்க மார்க்கை வச்சு தான் உங்களோட போஸ்டிங் வந்து இருக்கும். இது வந்து எதுக்குன்னா குவாலிஃபைங் நேச்சர். ஜஸ்ட் நீங்கள் இதில் குவாலிஃபை ஆனால் போதும். ஆனால் இதில் குவாலிஃபை ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிஇடியில் குவாலிஃபை ஆகலை ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஆனால் அவர் 120க்கு 120 எடுத்திருக்காரு ரிட்டனில். அப்போ அவரை எடுத்துக்கிடுவாங்களா, அவர் அந்த போஸ்டிங் அவருக்கு போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர் ரிஜெக்டட் தான். ஏன்னா பிஇடியில் குவாலிஃபை ஆகணும். டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க, பிஇடியில் குவாலிஃபை ஆகலைன்னா ரிட்டனில் என்ன மார்க் எடுத்தாலும் சரி அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இங்கே கட் ஆஃபும் கிளியர் பண்ணணும், இங்கே கண்டிப்பாக குவாலிஃபையும் ஆகணும். ஸோ இங்கே என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடியில் பாஸ் பண்ணுறவங்க, சிபிடியில் கட் ஆஃப் கிளியர் பண்ணவங்க எல்லாரையுமே பிஇடிக்கு கூப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டு தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் 10 டைம்ஸ் த நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ இருக்கோ அதில் 10 மடங்கு வந்து இதில் கூப்பிடுவாங்க. இதில் பிஇடி யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பிஇடி வந்து இருக்காது. எக்ஸ் சர்வீஸ்மேன் ஷால் பி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் பிஇடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பிஇடி இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த பிஇடினா என்ன, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு தனியாக நடக்கும், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு தனியாக நடக்கும். இப்போ நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் நீங்கள் ஓடணும். அதாவது 1.6 கிலோமீட்டர் ஓடணும். எவ்வளோ நேரத்துக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 45 செகண்டுக்குள்ள 1.6 கிலோமீட்டரை நீங்கள் வந்து கடக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப்பு 14 ஃபீட்டு, ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 4 அடி 4 ஃபீட்டு. இப்போ நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு 800 மீட்டர் நீங்கள் ஓடினா போதும். எவ்வளோ நேரத்துக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் 40 செகண்டுக்குள்ளே நீங்கள் ஓடணும். சப்போஸ் நீங்கள் 3 நிமிஷம் 41 செகண்டில் ஓடினா கூட உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக அந்த 3 நிமிஷம் 40 செகண்டோ இல்லை 3 நிமிஷம் 40 செகண்டுக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட்டு, ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3 அடி வந்து இது பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து பிஎம்டி, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேல் கேண்டிடேட்டுக்கு ஹைட்டு சொல்லிடுறேன். நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஓபிசிலையோ இல்லை இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனோ இல்லை யூஆர்ஓ எந்த ஒரு ரிசர்வேஷன்லையுமே வரல, இந்த 3 இதில் வர்றீங்க, ஏதோ ஒரு இதில் வர்றீங்க அப்படின்னா உங்களோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 165 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே இது நீங்கள் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களோட ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர். இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே செக் பண்ணிக்கோங்க உங்களோட ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு. மேம் என்னோட ஹைட்டு 164.5, நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்காதீங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களோட ஹைட்டு 165 இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா 160 இருக்கணும். அதே மாதிரி ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபீமேலாக இருக்கீங்க, இது வந்து ஆண்களுக்கு நான் சொல்லிட்டேன், மேலுக்கு சொல்லிட்டேன். ஃபீமேலில் யூஆர்ஓ இடபிள்யூஎஸ்ஓ ஓபிசியாவோ இருக்கீங்கன்னா உங்களோட ஹைட்டு 157 இருக்கணும். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹைட்டு 152 இருக்கணும். ஓகேவா? அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட்டுக்கு. ஓகேவா? ஸோ செஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்டுக்கு நீங்கள் யூஆர்லையோ இடபிள்யூஎஸ்லையோ வரீங்கன்னா அன்எக்ஸ்பெண்டட் 80 கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெண்டட் 85 சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, இது ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட்டுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் டெஸ்ட், அதுவும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. அடுத்து இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க, இந்த பிஇடி நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க. ஓகே, ஸோ ரெண்டுலையுமே நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய கட் ஆஃபும் நீங்கள் சிபிடியில் எடுத்துட்டீங்க, பிஇடிலையும் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களை டிவிக்கு கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த பிஇடியில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1600 மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கு சப்போஸ் நம்ம ஓடிட்டு இருக்கும்போது தெரியாமல் கீழே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ கீழே விழுந்துட்டாங்களே இவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு கூட கொடுக்க மாட்டாங்க. ஓடும் போதே கரெக்டாக ஓடி போய் அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் இது பண்ணிடணும், இந்த கோட்டுக்கு அந்த பக்கமே போய் விழுந்துடணும்னு வச்சுக்கோங்களேன். 5 நிமிஷம் 45 செகண்டில் வேகமாக ஓடி போய் அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் விழுந்துட்டோம்னாலே போதும், நம்ம செலக்டட் தான். சப்போஸ் நம்ம போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று மயங்கி விழுந்துட்டோம் இல்லை கீழே விழுந்துட்டோம், என்ன நடந்தாலுமே அடுத்த சான்ஸ் கிடையாது, ஒரே ஒரு சான்ஸ் தான் உண்டு. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஒன்லி ஒன் சான்ஸ் வில் பி கிவன். ஓகேவா? ஸோ இந்த லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்பு அதுக்கு வந்து வேணா 2 சான்ஸ் கொடுப்பாங்க. புரியுதா? இந்த ஓடுறது இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சான்ஸ் தான். இந்த லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்புக்கு வேணா 2 சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க.
ஓகே. அது மாதிரி இந்த பிஇடியில் வந்து கண்டிப்பாக குவாலிஃபை ஆகணும். அதை பற்றி தான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க டீட்டெயிலாக. ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக டிவி நடக்கும். இந்த டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும். அந்த மெயிலில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th அதாவது 10th மார்க் ஷீட் தான் இங்கே பெரும்பாலும் கேட்பாங்க. 10th சர்டிஃபிகேட்டு, இல்லை சப்போஸ் டிகிரி முடிச்சிருக்கேன்னு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு, அந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து அவங்க வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டிவிக்கு. அந்த டேட்டில் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக உங்களுக்கு ட்ரைனிங், அதுக்கப்புறம் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒரு 4 மாதம் நல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணாலே கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தீங்கனாலே ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பிஇடி உங்களால் கிளியர் பண்ண முடியும். நான் சொன்ன அந்த ஹைட்டு அது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் உங்களோட ஹை ஸ்டாண்டர்ட் B1 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஹைட்டு கண்டிப்பாக எல்லாருமே B1 இருக்கும். உங்களோட ஹைட்டு இதையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்களா இதையும் செக் பண்ணிக்கோங்க. மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். மேம் நான் 12th படிச்சிருக்கேன், நான் எலிஜிபிளான அடுத்த கொஸ்டின் கேட்காதீங்க. மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகே. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ ரிட்டன் மட்டும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். அது போக சைடில் ஃபிசிக்கலுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இப்போ ஒரு டவுட் வரும், நீங்கள் சொன்ன அந்த சிலபஸ்லாம் நான் எங்கே படிக்கணும்னு எனக்கு தெரியல மேடம், எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லையோ இல்லை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையோ ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம ஆப்பில் ரயில்வேக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸும் நம்ம ஆப்பில் போயிட்டு இருக்கு, லைவ் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே இந்த வருஷத்தில் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம், ஏஎல்பியாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், எஸ்ஐ, அதுக்கடுத்து வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, இதில் எந்த எக்ஸாம்னாலும் கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களால் ஒரு போஸ்டிங் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், இல்ல ஒண்ணுக்கும் மேலேயே கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லா எக்ஸாமோட சிலபஸையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் மாறி இருக்கும். ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு படிச்சீங்கனால, இப்ப ஏஎல்பி படிக்கிறீங்க அப்படின்னா இதுல நான் டெக்னிக்கல் பிளஸ் டெக்னிக்கல் ரெண்டுமே இருக்கும். இது ரெண்டையும் வச்சு நீங்க என்டிபிசி கிளியர் பண்ணிடலாம். இதுல வரக்கூடிய மேக்ஸ் ரீசனிங் வச்சு ஆர்பிஎஃப் கிளியர் பண்ணிடலாம். இதுல வரக்கூடிய ஜெனரல் அவேர்னஸ், ஸோ எல்லாமே லிங்க் பண்ணி தான் இருக்கும். மொத்தமே ரயில்வேயோட சிலபஸ் மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், இவ்வளவுதான். இதுதான் எல்லா எக்ஸாமுக்குமே இதுதான் சிலபஸ். ஸோ இதை நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஒரு ஆர்டர் இல்ல, ஒரு 2-3 ஆர்டர் கூட வாங்க முடியும். ஆனா நீங்க கன்சிஸ்டன்டா படிக்கணும். படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகே. ஸோ எப்படி நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுங்கிறத அடுத்து நான் சொல்றேன். ஸோ இதுதான் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன இருக்குன்னா, லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேவா. ஸோ அடுத்து அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்ல இருந்து ஒரு மெசேஜ் வரும், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் நீங்கள் ஒரே ஒரு ரிப்ளை கொடுத்தா போதும். ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் ப்ரொசீஜர் வந்து சொல்லிடுவாங்க. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அமௌண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ல தான் பே பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ரீசெண்டாக நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன், அதாவது கூகுளோட பில்லிங் பாலிசிஸ் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் நம்ம டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் இல்லை ஃபோன்பே நம்பர் எதுனாலும் கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு நீங்க பே பண்ணணும். அந்த அதுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1499. இந்த அமௌண்ட் பே பண்ணிட்டு அவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்க. நீங்க அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 hours வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு 2 hours வெயிட் பண்ணீங்க அப்படின்னா பேக் எண்ட்ல நம்ம டீம் வந்து உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட கிளாஸஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்துருச்சுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க லாகின் பண்ணிருப்பீங்க இல்லையா, ஆப்பை ஓபன் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஃபார் ஆல் எக்ஸாம் ஸ்டார்ட் லேர்னிங்னு வரும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இதுல இருக்க கிளாஸஸ் மட்டுமே நீங்க படிச்சாலே போதும், கண்டிப்பா உங்களால ரயில்வே எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தி உங்களுக்கு நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஸோ எப்படி மெசேஜ் அனுப்பணும்னா,
ஆப் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல சேட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மெசேஜ் கொடுத்தா போதும். ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு மெசேஜ் அனுப்பிக்கோங்க. ஒருவேளை ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணதும் இந்த இடத்துல ஒரு 3 கோடு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸு, டெஸ்ட்டு, இது எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்கும். ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் இதில் இருக்கும். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா எனக்கு முழுக்க கைடன்ஸ் வேணும், நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு டைம் 1499 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ எந்த இடத்துலையுமே உங்களோட ஃபீஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. அந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதில் இருக்கிறத மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும். 1000+ ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குது. ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ரயில்வே எக்ஸாமில் வந்து நம்ம கோர்ஸ்ல இருந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 1000+ ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். ப்ளஸ் டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். இதில் திருப்பி வீக்லி டெஸ்ட் இருக்கும். இது எல்லாம் எதுக்காகனா, வெறும் ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும் கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸால படிக்க முடியாது. டெய்லி லைவ் வைக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட், வாரம் டெஸ்ட் இருக்கும். அந்தந்த வாரத்தில் என்னென்ன படிக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு கவர் ஆகும். கண்டிப்பாக உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஆல்ரெடி லைவ் கிளாஸில் 4 டாபிக் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இதுக்கடுத்து நான் என்னோட கால் லெட்டர், அதாவது ஹால் டிக்கெட் வந்த பிறகு தான் நான் ஜாயின் பண்ணுவேன், ஹால் டிக்கெட் வந்த பிறகு தான் நான் என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன் இருக்காதீங்க. காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, டைம் கம்மியாக இருக்குது. நம்ம எஃபோர்ட்டை அதிகமாக போட்டால் மட்டும் தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த கோர்ஸை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்குள்ளே போகணும் நீங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ இருக்கும், அதுக்கடுத்து கண்டென்ட் இருக்கும். இந்த கண்டென்ட்டுக்குள்ள இது வந்து லைவ் கிளாஸ், டெய்லி நடக்கக்கூடிய லைவ் கிளாஸஸ் எல்லாமே இதில் போய் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். லைவ் கிளாஸோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா 1000+ ரெக்கார்டட் கிளாஸஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ அது எல்லாமே அந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கும். லைஃப் டைம் வேலிடிட்டி கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழில் மெட்டீரியல் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ எல்லாத்தையுமே தமிழில் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக டீச் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த அளவுக்கு கிளாஸஸ் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். இந்த கண்டென்ட் ஓப்பன் பண்ணதும் ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கும், ஹவு டு யூஸ் திஸ் ஆப்னு இருக்கும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னாலே எந்த ஃபோல்டரை நீங்கள் ரெஃபர் பண்ணணும், எப்படி லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணணுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். ரயில்வே ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணால் போதும். டாபிக் வைஸ் வீடியோஸ், ஏதாவது ஒரு டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டரை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் இருக்கிறத மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது, எப்படி ஜாயின் பண்ணணும்னு எனக்கு தெரியல மேம் அப்படின்னீங்கன்னா நம்மளோட டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏஎல்பி டெக்னீஷியன் சயின்ஸுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியலன்னா நம்ம ஆப்பில் சயின்ஸ் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. ஸோ சயின்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப நீட்டாக வரியாக டீச் பண்ணியிருப்போம். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே லைன் பை லைன் டீச் பண்ணியிருப்போம். ஸோ இதை மட்டும் படித்தாலே போதும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் ஃபீடிங்னே சொல்லலாம். இதை மட்டும் படிச்சிங்க, இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகே, இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 9043337935 அப்படி இல்லைன்னா 7806854288. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எக்ஸாம் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ஓகே, ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம லைவ் கிளாஸில் அலிகேஷன் அண்ட் மிக்சர் டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெய்லி லைவ், மண்டே டு ஃப்ரைடே வரை உங்களுக்கு லைவ் இருக்கும். வாரத்தில் 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த வாரத்தில் படித்தது எல்லாமே அந்த வாரத்தோட கடைசியில் வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் உள்ளே இறங்கிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உட்காந்து படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸில் தான் போவீங்க. ஓகேவா? சக்ஸஸோட தான் போவீங்க. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாமே கொடுத்தாச்சு. வெறும் 1499க்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ், எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கவர் பண்ணியிருப்போம். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணால் அதுக்கு சிலபஸ் கவர் பண்ணணும். அந்த சிலபஸ் நம்ம ஆப்பில் கவர் ஆகிருக்கும். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுவும் நம்ம ஆப்லேயே இருக்கும். அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். டெஸ்ட் அதுவும் நம்ம ஆப்லேயே இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஓகே, இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெய்லி படிங்க. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இன்னும் யோசிச்சுட்டே இருக்காதீங்க, படிக்க ஆரம்பிங்க.
ஆரம்பிங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குனாலும் மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம டீமோட நம்பர், டெலகிராம் குரூப்போட லிங்க், டெலகிராம் சேனலோட லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.